யுஏஇயில் ராசல் கைமாவில் இருக்கோம். ராசல் கைமாவிலேருந்து நம்ம அடுத்த எமிரேட்டான உமல் குயின் போக போகிறோம். உமல் குயின் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. ராசல் கைமாலேருந்து உமல் குயின் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அரவுண்ட். உமல் குயினில் இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை நம்ம போக போகிறோம். இங்கே இருக்க அந்த இடமே டிசம்பர் 15 9:44 ஆச்சு. ராசல் கைமாலேருந்து உமல் குயின் போயிட்டுருக்கோம். உமல் குயினோட மீனிங் பார்த்திங்கன்னா அரபிக்கில் மதர் ஆஃப் 2 பவர்ஸ்னு சொல்கிறாங்க. 2 பவர்ஸுங்கிறத வந்து லேண்ட் அண்டு சி, அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் அதை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு. அதனால் இப்போ நம்ம மெயின் பைபாஸில் போயிட்டுருக்கோம். இதுலேருந்து ரைட் எடுத்து நம்ம உமல் குயின்குள்ளே போகணும். ஆல்மோஸ்ட் உள்ளே நம்ம வந்துட்டோம். உமல் குயினோட ஜோனுக்குள்ளே ஒரு பகுதியோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மியூசியம் தான் போகணும். உமல் குயின் மியூசியம் தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அல் அலி ஃபோர்ட். அதை தான் பார்க்க போகிறோம். ராசல் கைமாலேருந்து யுஏஇயில் இருக்கிற இன்னொரு எமிரேட்டான உமல் குயின் வந்திருக்கோம். உமல் குயினில் இருக்கிற ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு உமல் குயின் மியூசியம் இருக்குது. நிறைய ஒரு போட்டை நிறுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் போருக்கு பயன்படுத்திய பீரங்கிகள். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வரிசையாக அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 5 dirhams. ஓகே, இது வழி அப்படியே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னே ஒரு பெரிய ஓப்பன் ஏரியா இருக்குது. வாட்ச் டவர். இது பார்த்திங்கன்னா ஒரு உட்டனால் செஞ்சது ஒரு எக்யூப்மெண்ட்டு. அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஏதாவது அந்த காலத்தில் வந்து தப்பு பண்ணால் இந்த உட்டனில் வச்சு லாக் பண்ணிடுவாங்க போல். லாக் பண்ணிவிட்டு இந்த பனிஷ்மெண்ட் ரிட்டன் வாங்குற வரையும் எங்களுக்கு வந்து அந்த லாக்லேயே இருப்பாங்க. 3 daysலேருந்து 6 months வரைக்கும். இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் வீடு. உள்ளே போனீங்கன்னா வெளியே வந்து இது ஏதோ கட்டி தொங்க விட்ருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹால் மாதிரி இருக்குது. இங்கே அப்படியே கட்டில், தொட்டில் இருக்குது, குழந்தைக்காக இருக்கும். அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு இப்படி வச்சுருக்காங்க. ஸ்டோர் ரூமு. இந்த டேட் ஸ்டோர், அதாவது இந்த டேட்ஸு பேரிச்சம்பழம்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். அது குடி மாதிரி இருக்குது. இந்த சைடு இதெல்லாம் வச்சுருக்காங்க, டேட்ஸோட மூட்டைகளை. சின்ன ரூமு. அப்பா இதான் ரூமு.
படிக்கட்டு இருக்குது மேல் ஃப்ளோர் போகிறதுக்கு. மிலிட்ரி ரூமுன்னு போட்டிருக்காங்க. இந்த ரூம்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெளியே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா கிணறு மாதிரி இருக்குது. மேபி குடி தண்ணீருக்காக அப்போலாம் அந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்களாட்டாங்க. இது இவ்வளோ மாஸ்க் மாதிரி இருக்குது. இது ரெஸ்ட் ரூம் ஏரியா.